ஹலோ கைஸ்! நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நான் ரீசென்ட்டா எடுத்த ட்ரேட்ஸ், இது என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் ட்ரேட் எடுத்திருக்கேன், என்னென்ன ரீசென்ட்டா நான் ட்ரேட் எடுத்திருக்கேன்னு பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே. இதுதான் நம்ம எடுத்த ஃபர்ஸ்ட் ட்ரேட். இந்த ட்ரேட் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கான பெரிய ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், அத நம்ம பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்டுக்குள்ள வந்தோனே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வரையும். நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சுக்கலாம். ஓகே. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இது மைனர் ஸ்ட்ரக்சர் வரையும். சரி, ஒவ்வொரு கேண்டலுக்கு மைனர் ஸ்ட்ரக்சர் வரையும். இது மைனர் ஸ்ட்ரக்சர். இங்கே இது டபிள்யூ பேட்டர்னா வந்திருக்கு. டபிள்யூ பேட்டர்னா கண்டிப்பாக இங்கே ட்ரேட் எடுப்போம். என்ன ட்ரேட் எடுத்தோம்னா இங்கே ரிவர்சல் வந்திருக்கும். இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்துருக்கோம் டபிள்யூ பேட்டர்னுக்கு. பட் நம்ம மார்க்கெட்டுக்குள்ள வந்தது இந்த இடத்துல வந்தோம். அதுக்கான என்ன ட்ரேட் எடுக்க முடியும்னு பார்க்கணும். பட் இங்கே நம்ம என்ன எடுத்திருப்போம், எதுக்கான ட்ரேட் எடுத்திருப்போம்னா இதுக்கான ட்ரேட் எடுத்திருப்போம். எஸ்என்ஆர் ட்ரேட் எடுத்திருப்போம். இது எஸ்என்ஆர்னா ப்ரீவியஸில் ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. அதை வச்சு எடுத்திருப்போம். அதாவது இங்கே ஒரு எஸ்என்ஆர், இந்த டபுள் எஸ்என்ஆர் கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகி இங்கே இங்கே ரிஜெக்ஷன் வாங்கிட்டான். இங்கே ரிஜெக்ஷன் வாங்கினா, இங்கே ரிஜெக்ஷன் வாங்கி டவுன் கொடுத்து இங்கே லைட்டாக செல்லர் ட்ரை பண்ணியிருக்காங்க. இங்கே செல்லரே வந்துட்டான். அதனால் கண்டிப்பாக இங்கே செல்லர் வருவாங்கன்னு ஒரு மார்ஜின் ஷிஃப்ட்டில் இங்கே ஒரு செல்லர் கொடுத்தேன். பர்ஃபெக்டான வின். இது பேசிக்காக என்னென்னா, நம்ம எஸ்என்ஆரில் ரிஜெக்ஷன் ட்ரேட் எடுக்கிறது தான் நான் இந்த ட்ரேட் எடுத்திருந்தேன். அது ஒரு பர்ஃபெக்டான வின். இதே மாதிரி அடுத்த ட்ரேட் என்னென்னு எடுத்தேன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இந்த ட்ரேட் ஏன் எடுத்திருப்போம்? இந்த ட்ரேடு இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்ட்ராட்டஜியில் நம்ம இந்த ட்ரேட் எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, டோஜி பிரேக் அவுட் கண்டினியூஷன். அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்திருப்பேன். இப்போது இது ஒரு டோஜி பிரேக் அவுட் பண்ணுது. பிரேக் அவுட் பண்ண உடனே இது ஒரு கண்டினியூஷன். இந்த கண்டினியூஷனுக்கான என்னென்ன சைன் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கணும். அப் ட்ரெண்டில் இருக்கும்போது ஒரு டோஜி வரணும். டோஜி வந்த உடனே அந்த டோஜியை நல்ல ஒரு பையர் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ண அடுத்தது கண்டிப்பாக பையர். இதை நான் எப்படி பேஸாக வரைஞ்சிருப்பேன்னா, நம்ம எப்பயுமே உள்ளே வந்தோன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வரையோம்ல, அந்த மாதிரி வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் இங்கே பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல டோஜி வந்துச்சு. இந்த டோஜி வந்தங்காட்டி நான் இந்த ட்ரேட் எடுத்தேன். நம்மளுக்கு ஒரு டீப்பான ஒரு மரபோசா வின் கிடைச்சிருக்கு. இந்த இந்த வின். பட் நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஓகே. இது நம்ம எப்பயுமே நார்மலாக எடுக்கிற ட்ரேட் தான். எஸ்என்ஆர் பேஸ் பண்ணி என்ன எடுத்திருப்போன்னா, நமக்கு ஒரு எஸ்என்ஆர் ஃபில்லிங் ட்ரேட்னு சொல்லிட்டு என்ன எஸ்என்ஆர் ஃபில் பண்ணோம். அது எப்படின்னா எஸ்என்ஆர் ஃபில் பண்ணுறதுனா, இங்கே நம்ம ஒரு எஸ்என்ஆர் வரைவோம். எஸ்என்ஆர் வரைஞ்சிட்டு எஸ்என்ஆர் வரைஞ்ச உடனே என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு நார்மலாக எப்பயுமே மார்க்கெட்டுக்கு வந்தோடனே ஸ்ட்ரக்சர் வரையும். ஸ்ட்ரக்சர் வரைஞ்ச உடனே பார்த்தோம்னா, இங்கே ஒரு செல்லர் வந்திருக்கான். இந்த செல்லர் வந்த உடனே என்ன கிடச்சிச்சு ஒரு கன்ஃபர்மேஷன்னா, ஓகே மார்க்கெட் அடுத்து இந்த லெவலை ஃபில் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக ஒரு எஸ்என்ஆரை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா அங்கே ரிஜெக்ஷன் வச்சு நெக்ஸ்ட் ஒரு கேண்டில் வேண்டாம் அப்போ போகலாமே தவிர, இந்த ஒரு கேண்டில் கண்டிப்பாக ரிஜெக்ஷன் வாங்கி இங்கே க்ளோஸ் ஆகி அப்போ போகும். கண்டிப்பாக இதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு ட்ரேட் எடுத்தேன். இது நமக்கு ஒரு சூப்பரான வின் ஆயிடுச்சு. ஏன்னா எதுக்காக ட்ரேட் ரீசன் இங்கே நமக்கு ஒரு இந்த ஃபில் பண்ணுற ட்ரேட். அதே மாதிரி இங்கே நம்ம இன்னொன்று வரையும். என்னென்னா ஒரு பையர் இதில் பையர் ட்ரெண்டில் நம்ம ஒரு என்ன வந்திருக்கு, நமக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு செல்லர் வந்திருக்கான். பையர் ட்ரெண்டில் ஒரு செல்லர் வந்திருக்கான். அந்த செல்லரை கண்டிப்பாக ஃபில் பண்ணி அதை முடிச்சுட்டு அப்புறமா தான் ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு பையர் வரணும் அப்படின்னு இந்த இடத்துல இந்த ட்ரேடும் எடுக்கலாம். பட் நான் எடுத்ததுக்கான ரீசன் இதுதான். இந்த எஸ்என்ஆரை ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ரீசனுக்காக நான் இந்த ட்ரேட் எடுத்துப்பேன். அது நம்மளுக்கு ஒரு சூப்பரான வின். நெக்ஸ்ட் என்ன எடுத்தா பார்க்கலாம்னா, இந்த ட்ரேட் நம்ம லாஸ் ஆயிடுச்சு. ஏன் இந்த ட்ரேட் லாஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது ரீசன் தெரியணும். லாஸ் ஏன் ஆச்சு அதுக்கான ரீசன் தெரிஞ்சால் தான் நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஓகே. இங்கே எஸ்என்ஆர் இருக்குது. எஸ்என்ஆர் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு பாடியில் வரையும் எஸ்என்ஆர் இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. எஸ்என்ஆர் பிரேக் அவுட் ஆனாலும் நமக்கு இந்த விக் எஸ்என்ஆர் வரைவோம். விக் எஸ்என்ஆரை ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல
ஒரு எஸ்என்ஆர் ஃபில் பண்ணணும். இதோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபில் பண்ணணும் மார்க்கெட் அப்படின்னு ஒரு அசம்ப்ஷனில் நான் என்ன பண்ணியிருப்பேன், நான் இந்த இடத்துல ஒரு டவுன் குடுத்துருப்பேன். பட் நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து கடைசி மொமெண்ட்ல வந்து என்ன ஆயிருக்கும்னா, இதில லாஸ் குடுத்துருக்கும். பட் இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் மார்க்கெட்ல ரெக்கவர் பண்ணிப்போம். இதுதான் இந்த கடைசி இது என்னன்னா ஓடிசின்னு சொல்லும்போது கண்டிப்பா வந்து என்ன நடக்கும்னா, ஆ கடைசி நிமிஷத்துல வந்து மேனிபுலேஷன் பண்ணி மேல கொண்டு போயிருவான். மார்ட்டின்ல வின் ஆகலாம். பட் இந்த ட்ரேடுக்கான ரீசன் வந்து நான் இந்த இது ஃபில் பண்ணல எடுத்திருந்தேன். பட் லாஸ்ட் மினிட்ல இப்படி பண்ணிட்டோம். அதே மாரி எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து 100% ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இல்ல ஒரு 90% ஸ்ட்ராட்டஜி 90% அக்யூரசி, 80% அக்யூரசி தான் இதுவரைக்கும் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதில நம்ம எந்த அளவுக்கு மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணி எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறோமோ, அந்த அளவுக்கு நம்ம கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். இந்த பேஸான ட்ரேட் இப்படி தான் எடுத்திருப்பேன். அதே மாரி இந்த இடத்துல வந்து எஸ்என்ஆர் இருக்கு. எஸ்என்ஆர நம்ம என்ன பண்றான் அப்படின்னு சொல்றோம்னா, எஸ்என்ஆர பிரேக் பண்றான். இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் குடுத்துட்டான். குடுத்துட்டு இங்க பிரேக் பண்றான். பிரேக் பண்ணிட்டு திரும்பி ஒரு ரிவர்சல் குடுத்துட்டு, இங்க வந்து நமக்கு இன்னொரு டவுன் வரும். இந்த மாரி போகும். இப்படி மார்க்கெட் போகும். இது இந்த டபுளா 2 இதாவும் எடுக்கலாம். அது வந்து எஸ்என்ஆர வந்து ரிவர்சல் ரிஜெக்ஷன் குடுத்துட்டு, அங்கிருந்து ஒரு செல்லர் வரதாவும் எடுக்கலாம். அதே மாரி பார்த்தோம்னா, டவுன் ட்ரெண்ட் அதே மாரி நான் சொன்ன மாரி அ இங்க இது எடுப்போம். அது என்னன்னா, நம்ம ஆர்ஜி பேட்டர்ன் இங்க ஃபாலோ இருக்கு. டபுள் கன்ஃபர்மேஷன். எந்த அளவுக்கு அதிக கன்ஃபர்மேஷன் வச்சு எடுக்கிறோமோ, 2 கன்ஃபர்மேஷன் வச்சு எடுக்கும்போது தான் நமக்கு ஹை வின்னிங் அக்யூரசி இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு அக்யூரசி வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி வந்து 80 குடுக்குதுன்னா, இதுவும் அதே மாரி இன்னும் ஹை அக்யூரசில இருக்கும்போது கண்டிப்பா வின் ஆகுறதுக்கான அதிகபட்ச பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதுக்காக தான் இந்த ட்ரேட். பட் நான் எடுத்ததுக்கான ரீசன் இது ஜஸ்ட் வந்து இத ஃபில் பண்ணணும்னு எடுத்திருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது லாஸ் ஆயிருச்சு. பரவால்ல. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இத வந்து ப்ராஃபிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இது என்ன ட்ரேட்? இது எதுக்காக எடுத்தேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாமே பேஸா நார்மல் எடுத்த ட்ரேட் தான். எதுக்காக இந்த ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா வந்து, இங்க வந்து ஒரு எஸ்என்ஆர் இருக்கு. எஸ்என்ஆர் எஸ்என்ஆர் வரைஞ்சிருப்போம். மார்க்கெட்ல என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு அத வரைவோம். அப்படி வரைஞ்சு பார்க்கும்போது, உள்ள வந்தோனே ஸ்ட்ரக்சர் வரைவோமா, ஸ்ட்ரக்சர் இங்கேருந்து வரைவோம். ஓகே. இது பை, இங்க செல். குடுத்த உடனே, இங்க வந்து இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டுக்குள்ள வந்தேன். அப்படி வந்ததுக்கப்புறமா பார்த்தோம்னா, என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இங்க பை போயிட்டு இருந்துச்சு. ஒரு சிலர் வருது. திரும்பி ஒரு பை போகுது. அப்படியே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. இங்க வந்து நான் கண்டுபிடிச்சுட்டேன். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல அப்படியே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிட்டே போகுது. ஓகே. இது எப்போ வந்து மார்க்கெட் நமக்கு ரிவர்ஸ் ஆகி நமக்கு வந்து செல்லர் வந்து இந்த இடத்துல டச் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு பையர் போறான். பையர் இதுவரைக்கும் போலாமே. இதுவரைக்கும் போலாம். இல்ல இதுவரைக்கும் கூட போலாம். நம்ம எதுவரைக்கும் பையர் போவான்னு நமக்கு கண்டிப்பா தெரியவே தெரியாது. பட் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டவுன் வந்துட்டே இருக்கு. இங்க வந்து 2 பையர் வந்திருக்கான். 2 பையர் வந்ததுக்கு அடுத்தது இங்க என்ன நடந்திருக்கு? ஒரு செல்லர் வந்து நான் இங்க தான் டவுன் தான்டா போறேன். நல்லா பண்ண போறேன்டா. இங்க தான்டா டவுன்டா. நான் இதுக்கு மேல இந்த பையர்லாம் விடமாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா ஒரு மரபோசா குடுத்துருக்கான். மரபோசா குடுத்ததுக்கப்புறம் என்ன நினைக்கலாம்? கண்டிப்பா ஓகே. இதுக்கப்புறமா நம்ம செல்லர் தான் வரப்போறான்னு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா செல்லர் இதுவரைக்கும் ஃபில் பண்ணி, இதுவரைக்கும் மூவ் பண்ணணும். இந்த இதுவரைக்கும் ஃபில் பண்ணணும்னு நான் குடுத்துருப்பேன். பட் நமக்கு இதுவரைக்கும் ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இன்னொன்னும் குடுத்துருக்கலாம். பட் ஓகே. நமக்கு இன்னைக்கான ப்ராஃபிட் வந்து ரீச் பண்ணிட்டேன். அதனால நான் அன்னைக்கு ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுதான் நான் வந்து எடுத்த ரீசன். இதுதான் நான் ட்ரேட் எடுத்திருப்பேன். இதுக்காக தான் எடுத்திருப்பேன். ஆ இதில என்ன சொல்லியிருப்பேன்னா வந்து, இந்த இந்த வீடியோல வந்து டோஜி வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா, கன்டினியூஷன் சொல்லியிருப்பேன். அது எப்படின்னா, ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் வருது. சென்டர்ல ஒரு டோஜி வருது. அந்த டோஜியோட மேல் அதாவது ஹையர் விக்லயும், லோவர் விக்லயும் நம்ம ஒரு இது வரைஞ்சுக்கணும். லோவர் விக்ல வரைஞ்சிட்டு, இங்க ஒரு பாடி பிரேக் ஆவுது. நமக்கு எப்படி? பாடி பிரேக் ஆவுது. நல்லா ஸ்ட்ராங்கா. நல்லா வந்து செல்லர் புஷ் பண்ணாலும், பையர் போய் நல்லா பிரேக் ஆவுது அப்படின்னா, கண்டிப்பா இங்க ஒரு பையர் வரும். கண்டிப்பா ஒரு பையர் வரும். இது எப்படி பையர் வரும் அப்படின்னா, இங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த கேண்டில் வந்து இதான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில். இதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில்ல கண்டிப்பா வந்து எத பார்க்கணும் அப்படின்னா வந்து, பையர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருந்தா தான் இங்க வரும். ஒருவேள இங்க வந்து இவ்வளோ பெரிய விக்க விட்டு இப்படி செல்லர் வந்து முடிஞ்சிருந்தான்னா என்ன நடந்திருக்கும்னா, மேபி நெக்ஸ்ட் வரக்கான செல்லருக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால பையர் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, கண்டிப்பா அஷ்யூரன்ஸா 95% 95% அக்யூரசியா நமக்கு இந்த இது வேலை செய்யும். 90-95% வேலை செய்யும். ஏன்னா, இங்க வந்து நம்ம இது கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கணும். கன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பையர் ஸ்ட்ராங்கா இருந்தான்னா, கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு பையர் வருவான். இதுக்காக தான் நான் ட்ரேட் எடுத்தேன்.
இதான் இன்றைக்கி நான் ஒரு 5 சார்ட்டு போட்டு நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.